ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். சூப்பரான வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் காமிச்சிட்ருக்கிறேன். வாழைப்பூ நல்லா நரம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டும் சம அளவில் எடுத்துகிட்டு வாழைப்பூவையும் அதோடு சேர்த்து போடணும். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய், அது கூடவே கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு அது பொரியவும் நம்ம பெருங்காயம், பச்சை மிளகாய் 2 கீரி போட்டு, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அதுவும் கீரி போட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு வதக்கணும். தக்காளி, வெங்காயம், இந்த பச்சை மிளகாலாம் அப்படி அழகாக ஒன்று சேர்ந்து கண்ணாடி பதத்துக்கு அது எல்லாம் மசிஞ்சு வரணும். அப்போ நம்ம இன்னும் தேவைப்படுற அளவுக்கு உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போது வதங்கிருச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. மசாலா காரம் கூட்டுங்கிறதுனால மிதமான காரத்தில் தான் நம்ம சமையல் பண்ணணும். ஸோ அது கூட ஒரு அரை கரண்டி சாம்பார் பொடி, அதுக்கு மேலே வேண்டாம். எல்லாம் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டி அந்த கடாயில் எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும். எல்லா மசாலா நல்லா அந்த தக்காளி, வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், குக்கரில் பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு வெந்ததும் நம்ம பருப்பு கூடயே சேர்த்து தான் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை போட்டு குக் பண்ணணும். ஸோ வாழைப்பூ, பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அதை குக் பண்ணும்போதே அதில் மஞ்சத்தூள், பெருங்காயம் ரெண்டும் போட்டு நல்லா குக் பண்ணோன்னா நல்லா நமக்கு கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சு நம்ம வதக்கி வச்சிட்ருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கலவையில் இந்த புளி தண்ணியை நல்லா கெட்டியாக புளி தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு டேங்கி டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் கூட்டு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெரியும். எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வரும்போது அதை அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணி சிம்மில் வச்சு இந்த நம்ம மிக்சியில் போட்டோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அரைச்சதை நம்ம அந்த குக்கரில் பருப்பு தண்ணியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி இல்லாமல் தான் எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி அரைச்சோம். ஸோ அதை மறுபடியும் அந்த பருப்பு தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த கலந்து விட்டுருக்கிற இந்த வாழைப்பூ பருப்பு கலவையோடு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற கிரேவியவும் அதோட சேர்த்து கலந்துக்கணும். ரைஸ் ஆர் சப்பாத்தி ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாழைப்பூவை நல்லா மசிச்சிருக்கிறதுனால இது கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.